இவ்வாறே நீர் மேட்ச்மோர் இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னிகளே, இன்று இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மணல் திரைப்படத்தினுடைய நாயகனான சிவகுமார் லிங்கேஸ்வரன் அவர்களும், மன்னாரிலிருந்து அந்த திரைப்படத்தினுடைய நாயகியான துர்கா மகேந்திரன் அவர்களும் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆம்னிகளே, துர்கா அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த திரைப்படத்தினுடைய நாயகன் ஆக நடித்திருக்கின்ற லிங்கேஸ்வரன் இணைந்திருக்க அவரை இப்பொழுது வானொலியில் வைத்துக் கொள்வோம். வணக்கம் திரு லிங்கேஸ்வரன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன். சரி, சொல்லுங்களேன், உங்களுடைய கலை பயணம் எப்படி ஆரம்பமானது, அல்லது எப்படியான திரைப்படங்கள் அல்லது குறும்படங்களோடு உங்களை எடுத்துக் கொண்டீர்கள்? நான் ஸ்டார்ட்ல சினிமாக்குள்ள டைரக்டர் டைரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 10 இயர்ஸா டைரக்ஷன் தான் ஃபுல்லா. அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ண ஏரியா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண சில படங்கள்ல ஆக்டிங், சின்ன சின்ன ரோல்கள் ஆக்டிங் பண்ணி கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இப்ப ரீசெண்டா ஒரு டெலிஃபிலிம் ஒன்று சும்மா ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படித்தான் என் ஜேர்னி கொண்டு இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு விசாவை மீட் பண்ண பிறகு தான் படத்துக்குள்ள ஆக்டரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா உள்ள வந்தேன். சரி, இப்ப இது உங்களுடைய கனவா திரைப்படத்துறையோடு, அல்லது இயக்க வேண்டும் என்ற கனவா, அல்லது ஒரு பேஷனாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, கனவுதான். ஏனெண்டா நான் இப்ப ஒரு 10 இயர்ஸுக்கு கூட இருக்கேன் இந்த சினி இண்டஸ்ட்ரியில. நான் ஸ்டார்ட் பண்ண காலத்துல பெருசா என்ன சொல்றது, எங்கட ஊர்ல இந்த விஷயம்டா என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் கூடவா இருந்தது, அதிகமா இருந்தது. ஏன்டா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுல இருந்து எனக்கு என்னன்னா, எப்படியும் இதுல ஏதோ ஒரு விஷயத்த நாங்க இந்த சினிமா ஃபீல்டுல சாதிச்சு காட்டணும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் இதுவரையும் ஓடிக்கொண்டிருக்கோம். ஐ மீன், மணலை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு நாங்க என்ன எய்ம் பண்ணி வந்தனோ அந்த விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சரியா ஒவ்வொரு ஃபிலிம், இனி அடுத்து கொடுக்குற ஃபிலிம்களும் சரி, நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் சரியா போகணும் என்ற ஒரு பொறுப்பொன்று இருக்கு. அதுதான் வழிய வந்ததெல்லாம் ஒரு இது என்ன சொல்றது, ஒரு விளையாட்டுத்தனமெல்லாம் இல்லை, சீரியஸா இந்த ஃபீல்டுல சாதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட. சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப நீங்கள் ஒரு கேள்வி, இப்ப படங்களை இயக்கி கொண்டிருந்த நீங்கள் நடிக்க வேண்டும் என்ற ஒரு அவா எப்படி கிடைச்சது, அல்லது சர்ச்சையாக நடந்ததா, அல்லது ஏற்கனவே நடிப்பு தேடி வாய்ப்பு காத்து கொண்டிருந்தீர்களா? இல்ல, அது ஒரு குட் இன்சிடென்ட் ஒண்ணுதான். என்ன நடந்தாண்டா, நான் ஆக்டிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்க இல்லை. நான் ஆல்ரெடி டெலிஃபிலிம் ஒன்று செஞ்சிருந்தேன், ஜெனிஃபர்ன்னு சொல்லி. அதுல நான் தான் ஆக்ட் பண்ணிட்டே டைரக்ட் பண்ணியிருந்தேன் நான் அந்த படத்தை. விசா என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கிற கேமராமேனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மேனா இருக்கட்டும், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப அவையெல்லாம் முன்னாடி விசாவோட ஒரு ஜாயின் பண்ணி இருந்தவங்க. அதுக்கு பிறகு ஒரு டைம்ல ஆர்ட் டைரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருந்தது. ஸோ அப்ப ஜெனிஃபர்ல நான் தான் கொஞ்சம் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை விசாட்டா சஜஸ்ட் பண்ண இந்த ஃப்ரெண்ட் பரத்ன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் தான் கொண்டே காட்டினார். அப்ப அதை பார்த்துட்டு என்ன தெரியாது, இவங்க விசா ரிஷியாக்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண நம்ம தெரியாது, என்ன கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் ஒன்று அட்டன் பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆடிஷன் கொழும்புல நடந்தது, விசார ஸ்டுடியோல. ஸோ அங்க போய் அட்டன் பண்ணிட்டு ஒரு 1 வீக்கால எனக்கே தெரியாது, ஷாக். விசா கால் பண்ணி சொல்றது, இப்படி உங்களை தான் இந்த படத்துல லீடா நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி. அப்படித்தான் இந்த இன்சிடென்ட் வந்தது. சரி, நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன். வணக்கம் துர்கா, எப்படி இருக்கிறீர்கள்?
வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றோம். இப்ப துர்காவை பொறுத்தவரையில் நாங்கள் கேள்விப்பட்ட வரையில் துர்கா ஒரு வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர். எவ்வளவு காலமாக எந்த வானொலியில் உங்களுடைய நிகழ்ச்சியை தயாரித்து வருகிறீர்கள்? நான் 5 வருடமாக தேனருவி ஆன்லைன் ரேடியோல வந்து வேலை செய்து வருகிறீர்கள். எத்தனை மணிக்கு எவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை படைப்பீர்கள்? நான் வந்து இந்த கோவிட் டைம்ல தான் ஆரம்பத்துல வந்து 6 to 8 10 ப்ரோக்ராம் கேட்கறது குறைவு. ப்ரோக்ராம்கள் செய்யறேன் நான். இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நான் செய்வேன் இருக்குது. சண்டே வந்து திட்டிக்கிட்டே ப்ரோக்ராம் செய்றீர்கள் என்ன? அப்ப காலமேல 5 மணிக்கே நிகழ்ச்சி தொடங்கிடுமா? ஓ 5 மணிக்கு ஸ்ரீலங்கா டைம் 5 மணி. 5 மணிக்கு செய்வீங்க. சரி. உங்களுடைய திரைப்பயணம், அதாவது இந்த மணல் திரைப்படத்துக்கு நடிக்க முன்னம் ஏதாவது குறுந்திரைப்படம் அல்லது வேறு ஏதாவது திரைப்படத்தில் நடித்திருக்கீங்களா? மணலுக்கு முதல் எந்த ஒரு திரைப்படமும் இல்ல. மணல் தான் இந்த முதலாவது திரைப்படம். சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப கரணோட சேர்ந்து ஒரு கதாநாயகி என்று ஒரு அடிப்படையில நடிச்சிருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி இந்த திரைப்படத்துக்கு வந்தீங்க? இந்த சந்தர்ப்பம் வந்து நான் இதுக்குள்ள நாங்க அந்த டிராமாவில வந்து இப்படி பிலிமுக்கு அப்ப எங்களையில வந்து எடுக்க போறாங்க. சரி எதுக்கும் ஏதாவது தான் நேம் கொடுத்தேன். நான் நேம் கொடுக்க சொல்லிட்டேன். போட்டு வேணுமா ஆடிஷன் சொல்லி பண்ணிருந்தாங்க. அந்த டைம் எங்களுக்கு ஜூனி லீவு இது இல்ல எங்களுக்கு எல்லாம் பெரிய கேரக்டர் எல்லாம் தர மாட்டாங்க. தியேட்டர்ல எல்லாம் வரும் போய் பாப்போம் அப்படின்னு. சரி இல்ல நான் ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி பல கோல் வந்துச்சுது. நீங்க ஆடிஷன் இருக்கிறீங்க இதுக்கு திருப்பி சொல்லி அப்ப சரி அப்படி அப்பா எனக்கு சப்போர்ட் போனா பொழுது நடிச்சு கொண்டிருக்கேன். சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப அதோட சரி, இப்ப நீங்கள் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் போயிருப்பீங்க? துர்கா எத்தனை நாள் ஷூட்டிங் செய்திருப்பீங்க? கரண் எவ்வளவு ஆழம் ஷூட்டிங்கு போயிருப்பீங்க? 14 நாள் ஷூட் நடந்த 14 நாளும் எல்லாரும் அங்கேதான் இருந்தாங்க உள்ள ஷூட்ல. நீங்க படங்கள் கூடுதலாக எங்க காட்சியாக்கப்பட்டது? யாழ்ப்பாணத்துல, மன்னார்ல, திருவண்ணாமலையில எங்க காட்சியாக்கப்பட்டது? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாழ்ப்பாணத்துலதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த மூவி ஷூட் பண்ணாங்க. அதுவும் நல்ல நேம் உண்டு. என்ன தீவு இது இருக்காது? காரை தீவா? காரை தீவு என்ற ஒரு இடத்துலதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷூட் பண்ணுவாங்க. அப்ப இந்த அனுபவத்திற்கு சொல்லுங்கள். ஒரு யாழ்ப்பாணத்துல பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த ஒரு மணல் திரைப்படம் 2009க்கு பின்னர் நடந்த நிகழ்ச்சிகளை தாங்கியதாக ஒரு கதையை கொண்டு வருகிறது. 14 நாள் என்றது வந்து இலகுவான காரியம் இல்லை. தொடர்ச்சியாக 14 நாள் அங்கே இருந்தீங்களா அல்லது வீடுகளுக்கு போய் வந்தீங்களா? எப்படி இருந்தது?
துர்காவாஜும் போயிட்டு வந்திருப்பா. நான் ஷூட் 14 நாளுக்கு முன்னுக்கு மட்டும் இல்லங்க. ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு 15 நாளுக்கு முன்னுக்கு ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ம். படத்துக்குரிய ரிஹர்சல். ஸோ ஆஹா. அப்பல இருந்து ஷூட் முடியும் வரையும் அங்கதான். யாழ்ப்பாணத்துல ஃபுல்லா நான் இருந்தேன். இடைக்குள்ளதான் இவங்க ரிஹர்சலுக்கு கொஞ்ச நாள் இவையெல்லாம் ரிஹர்சலுக்கு வந்தவங்க. இவங்க அம்மா கேரக்டர் நடிச்சவங்க எல்லாம் எல்லாருக்குமே நடந்தது. வந்து அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படித்தான். 1 மாசத்துக்கு கிட்ட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாங்க நான் டைம். ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. துர்கா சரி. நீங்க சொல்லுங்க. இவாதான் அடிக்கடி இருந்துட்டு ஓடி ஓடி போறாள் வெளியே. எங்களை தான் ஃபுல்லா பிடிச்சு வச்சிருந்தா. துர்கா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாமே வித்தியாசமாயும் புதுசாயும் இருந்தது. நான் இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன் நான். முதல் கஸ்டமா நீக்க புரியல. ரிஹர்சல் ஃபிலிம் புரியும் மட்டும் நீக்க தான் வேணும் என்று சொல்லி ம். டைம் வந்து குறைந்து ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இவங்க ஆக்ட் பண்றது, இவங்க அதுக்கு என்னால வந்து நிறைய முடியுமா இருக்குது. ஏன்னு சொன்னா நான் எந்த ஃபீல்ட் வந்து டிராமா ஓ. ம். அது சம்பந்தம் இருந்துச்சு. ம். நல்ல ஒரு விடயம். இப்ப நீங்க ஒரு திரைப்படத்துல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பீங்க? ஒரு 20 பேர், 25 பேர்? மெயின் ஆர்டிஸ்ட்னு அதுக்கு பார்த்தா அதிகமானவர். சொல்லுங்க வேற. மெயின் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 30க்குள்ள நடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்துண்டா ஒரு பெரிய டீம். பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா சரி. கொஞ்சம் பெரிய நல்ல ஒரு டீம். அடுத்த ஒரு கேள்வி. இப்ப திரைப்படங்கள்ல டேக் எடுப்பினம் என்ன? 1 டேக், 2 டேக், 3 டேக் எல்லாம் இருக்கும் என்ன? நீங்க இந்திய திரைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல 10 டேக்கும் போகும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டேக்குகள் எல்லாம் எவ்வளவு நேரம் எடுபட்டிருக்கும்? துர்கா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். சில காட்சிகள் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு தத்ரூவமாக நடித்திருப்பதாக சிட்னியில் பேசிக் கொண்டார்கள். ஒரு என்ன சொல்லுது? அந்த ஒரு சில அவெல்லாம் ஃபர்ஸ்ட் டேக்லயே முடிச்சிருவா. நாங்க தான் பல டேக் வேணாங்கள். அவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். ஆஹா, அப்படியா துர்கா? டவுட்டா இருக்கு. நான் திருப்பி கேட்பேன். சார் என்னையில ம். சரி. நல்ல ஒரு அனுபவம். இவகிட்ட இருக்கு. நீ செய்யற இவ்வளவு கேக் அப்படின்னு எடுத்து சொல்லுவேன் என்ன? சரி. இப்ப உங்களுக்கெல்லாம் இந்த இப்ப இயற்கையாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு வர்ணம் பூசுபவர்கள் எல்லாம் இருந்தார்களா? அல்லது அந்த வேர்வைகள், வெக்கைகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான ஒரு டீம் இருந்ததா? அல்லது நீங்களே பார்த்துக் கொண்டு நடத்தீர்களா? இல்ல இல்ல அதுக்கு டீம் இருந்தது. எல்லாத்துக்கும் ப்ராப்பரான டீம் இருந்தது. யாழ்ப்பாணத்துல இருந்தே இருக்கிற எல்லாரையும் செலக்ட் பண்ணவர் நிஷா. அவங்க வந்து அது என்ன ரீசனுக்கான தெரியல. யாழ்ப்பாணத்துல தன்னை தவிர மிச்ச எல்லா டீமும் யாழ்ப்பாணத்திலே இருக்கணும்னு செலக்ட் பண்ணது. மேக்கப்புக்கு அன்று ஜூலியட்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தாரு. ம். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எங்களுக்கு மேக்கப் இதெல்லாம் பார்த்தது. வித்தவுட் மேக்கப் தான். பட் இருந்தாலும் கேர் ஸ்டைலா இருக்கட்டும், இந்த மேக்கப்பா இருக்கட்டும், சின்ன சின்ன காயம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் ஜூலியட் சொல்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா யாழ்ப்பாணத்துல ஃபிலிமுக்கு மேக்கப் போடுறவர். அவர் தான் செய்வார். அப்படி சரி, இருந்தது. சரி. சரி. மற்றது இந்த திரைப்படம் வந்து கூடுதலாக சிட்னி, மெல்பர்ன் ஒரு ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவல் எல்லாம் காண்பிக்கப்பட்டது. அதுக்கு அப்பால சிட்னியிலேயும் ஒரு காட்சி ஓடியிருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் மீண்டும் சிட்னியில திரையிடப்படும் என்றொரு செய்தி பரவுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பல நேர்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கிடைத்த பின்னூட்டம் ஃபீட்பேக்கின் அடிப்படையில் நீங்கள் இருவரும் தத்ரூவமாக ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிகர், நடிகைகளைப் போல நடித்திருப்பதாக பார்த்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் உங்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள். நிச்சயமாக. அதாவது இப்ப ஏற்கனவே நீங்கள் பல திரைப்படங்களோடு பணியாற்றிய ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அந்த திரைப்படத்தையும் நீங்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு போருக்கு பின்னரான ஒரு காதலியை தேடியோ அல்லது அதை தேடிவதான ஒரு கேரக்டர்.
அதை எப்படி உள்வாங்கி நடத்தீர்கள்? ஏதாவது அனுபவம் இருக்கின்றதா? அல்லது இயக்குனர் குறிப்பிட்டிருந்தாரா? அல்லது எப்படி நடத்தீர்கள்? காதலிய தேடி அலைய எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். பட் இருந்தாலும் இது வந்து நான் 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 வந்து டோட்டலாவே இப்படியே இல்ல. இந்த படத்துல நீங்க பார்த்த கேரக்டர் மாதிரியே இல்ல. நிறைய நேரம் எல்லாரோடையும் கதை பற்றி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இப்படி என்ன இந்த கேரக்டருக்குள்ள முழுக்க முழுக்க கொண்டு வந்தது விஷால் டைரக்டர். 15 நாள் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரிஹர்சல் நடந்தது. எல்லாருக்கும் இருக்காது. நான் அந்த படத்துல கொஞ்சம் கூட போர்ஷன் இருக்கிறதால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாரோடையும் எனக்கு அந்த சீன் இருக்கிறதால நான் இருப்பேன். இவங்க கொஞ்ச நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி போவாங்க. ஸோ இருக்கிற டைம்ல விஷா எப்படி இந்த கேரக்டரை பிளே பண்ணணும்ன்றதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தவர். இப்ப விஷா வந்து கொடுத்த டிப்ஸ் இந்த கேரக்டருக்குள்ள என்ன கொண்டு வந்தது, ஒரு ஆக்டரா இப்படி நடிக்க வச்சதுக்கு வந்து விஷா என்ன அப்படி உள்ள கொண்டு வர விஷா கஷ்டப்பட்டவர். ஆனா விஷா என்ன கஷ்டப்படுத்தி இப்ப எனக்கு அந்த கத்துதல் அந்த ஆக்டிங் நான் இன்னொரு இடத்துல போய் எப்படி ஈஸியா அந்த கேரக்டரை உள்வாங்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள வந்துருக்கு. ஏன்னா நான் மணலுக்கு பிறகு ஒரு படம் ஒன்று செஞ்சேன். அந்த அதை பார்த்த சில பேர் சொன்னாங்க, இல்ல எனக்கு நான் உணர்ந்தேன் விஷயத்தை. என்னடா அதுல அந்த கேரக்டரை பிடிக்கிற விஷயம் டக்குன்னு உள்வாங்குறேன். அதுக்குரிய எல்லா ரிஹர்சலும் விஷா எனக்கு கத்து தந்தது. சோ அது ஃபுல்லா டைரக்டர் கையில தான். என்ன மட்டும் இல்ல, மேபி எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். துர்கா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது துர்கா? அதாவது இந்த திரைப்படம் ஒரு முதலாவது திரைப்படமாக நடித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு வந்து முதலில் சொல்லியிருந்த வித்தியாசமாயும் விவசாயம் இருந்தது. ஆனா நிறைய எனக்கு வந்து கொஞ்சம் என்னால ஆக்ட் பண்ண அதுல வந்து எந்த கேரக்டர் சரி சரி சரி. அது வந்து எல்லாமே அந்த என்னன்னு சொல்ற டிரெக்டிங் மெத்தட் வந்து நல்லா இருந்தது. அவர்கிட்ட எல்லாமே இப்ப நாங்க என்ன அந்த சொல்றதுக்கு இல்ல, அவர் அப்படி நல்லா சொல்றாரு. தெரியல சொஃப்டா எல்லா இடத்துலயும் சொல்லி தந்தாரு. அவர் டிரெக்டிங் நல்லா இருந்துச்சு. அது அந்த அருமை அருமை. அதான் ஆம்நேயர்களே, ஒரு மன்னித்துக் கொள்ளுங்கள், சில தொழில்நுட்ப காரணமாக அவருடைய குரல் எனக்கு பண்ணி வருகின்றது. என்றாலும் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், அவை எல்லாவற்றையும் இயக்குனர் விஷா அவர்கள் சரியாக பயிற்றுவித்து அதை நெறியாழ்க்கை செய்து இவர்கள் இருவரையும் நடிக்க வைத்திருக்கார் என்பதுதான் ஒரு உண்மையான விடயம். அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன். நேயர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து சிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக தெரிவிக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகள் இந்தி நேரம் இரவு 9:30 ஏடிபிசி தனிப்பட்ட வானொலி ஊடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியுடைய இணையதளம் வாயிலாகவும், அத்தோடு யூடியூப் சேனல் வாயிலாகவும், மேலும் என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் சம காலத்தில் வானொலிகள் எடுத்து வரப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிவித்திருக்கின்றோம். இப்ப துர்கா, இன்னொரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் இதற்கு பின்னர் 2 திரைப்படங்களில் நடித்து வருவதாக. அந்த திரைப்படத்தை பற்றி குறிப்பிட முடியுமா? அது எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது என்ன மாதிரியான ரோலில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுவும் வந்து மெயின் ரோல் தான். முதலாவது இது
கொலசிட் படிக்கிறேன் அம்மா கேரக்டரா செய்யறேன். அது முடிஞ்சது. அடுத்தது வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர் செய்திருக்கிறேன். அது முதலாவது செய்திருக்கிறேன். இல்ல பேஸ்புக்ல எல்லாம். சரி, நீங்கள் கதைத்து முடிந்த வந்த நீங்கள் மிகவும் அமைதியா கத்தீங்கன்னா கேட்கக்கூடியா இருக்கும். மிகவும் அமைதியா கதையுங்கள், அப்பொழுது கேட்கக்கூடியா இருக்கும். உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு முறை கூற முடியுமா? நான் கதைக்கிறது எனக்கே கேட்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள். ஒன்று வந்து கொலசி படி மற்றது அடுத்தது வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர். மணல்லையும் அப்படிதான் நடிச்சிருந்தேன். நீங்க வாய் பேச முடியல, வாய் பேச முடியாத நடிச்சிருந்தீங்க நிச்சயமாக. அதாவது துர்கா, உங்களுக்கு நேரம் எப்படி கிடைக்கிறது இந்த திரைப்படங்களில் நடிப்பதற்கு? நீங்கள் காலையில் வானொலி செய்ய வேண்டும், தனிப்பட்ட ரீதியாக எப்படி உங்களுக்கு இந்த நேரங்கள் தான் கிடைக்கிறது? நேரம் வந்து நான் தான் அதை உருவாக்கி கொள்றேன். அந்த டைம் முதலே நான் சொன்னேன், டைம் வந்து பிரச்சனை இருக்கு, நீங்க வேலைக்கு சொல்லணும், அப்பதான் நான் லீவ் எடுக்கலாம், இல்ல அதுக்கு மாற்றி ஏற்பாடு அதால வந்து இப்ப நான் லீவ் எடுக்க போறேன்னா சொன்னா வேற யாரும் மாறும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க இந்த டைம் தான் எனக்கு தெரியாம போற இடத்துலயும் லெஃப்டையும் கொண்டு போயிருக்கேன். அங்க வச்சு எனக்காக வச்சு வேலை செய்திடுவேன். அது செய்திருவீங்க. சரி, இப்ப வேற திருப்பி வர்றேன். இப்ப வேற இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த திரைப்படத்தினூடாக இப்ப நீங்கள் வேறொரு கதாநாயகர் என்ற நிலைக்கு வந்துட்டீங்க. இப்ப இனிவரும் காலங்களையும் உங்களை திரைப்படம் வந்து இந்த கதாநாயகன் மேல நடிப்பீங்களா, அல்லது உங்களோட பக்கத்துல இயக்கம் அல்லது ஆர்ட் கேலரி அப்படி என்று போறீங்களா? இப்ப என்ன விஷயம்னா, நான் வந்து மெயினா வந்தது சினிமாக்குள்ள இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட தான். சோ விசா வந்து என்ன எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, நீங்க இப்போ மணல் படத்துல நடிச்சு ஒரு இடத்துல இருக்கீங்க. சோ இனி வந்து நீங்க சூஸ் பண்ற ஸ்டோரியா இருக்கட்டும், நீங்க அடுத்த மூவா இருக்கட்டும், அதெல்லாம் சரியான கவனமா இருக்கணும்னு சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரீட் பண்றேன். சோ நல்ல கேரக்டர்கள் கிடைச்சா நான் எல்லா கேரக்டரும் கண்டிப்பா செய்வேன். ஏன்னா சினிமா வளரணும், எங்களோட ஈழ சினிமா முதல்ல வளரணும், அதுதான் எங்களோட குறிக்கோள். சோ ஆனா இப்ப நான் அடுத்தடுத்த கட்டம் என்னன்னா, நாங்க செய்யற படங்களும் சரி, நாங்க செய்யற வேலைகளும் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, நேர் வழியில போகணும், அதை கொண்டு போகணும்ன்றதுக்காக இப்ப ஒரு வருஷத்துல ஒரு படம் இல்ல 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் என்றாலும் கண்டிப்பா இப்ப மெயின் லீட் ரோல்ல பண்ணிடணும். ஆனா சரியா பண்ணணும் படம்ன்றதுல ஒரு குறிக்கோள்ல நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப என் அடுத்த பட வேலை கொண்டு போய் கொண்டிருக்கு. அது இன்னொரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்றேன், எந்த ப்ரொடக்ஷன்ல தான் டைரக்ட் பண்றாங்க. சோ அதை நாங்க இப்ப சரியான வெயிட் பண்ணி வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். சோ அந்த படத்தை வெளியில எடுத்து ஒரு கண்டினியூவா ஒரு சினிமாவை ஒவ்வொரு ஆக்டர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, அடுத்தடுத்த படத்தை எவ்வளவு கவனமா கொண்டு மேல போகணும் என்ற ஒரு விஷயத்த வந்து சரியா அந்த அந்த வேயில நாங்க கொண்டு போறோம். சோ அதால நான் வந்து என்னன்னா, ஒரு படம்
இதுல இருந்து இன்னொரு படம் நடிக்க போறேன்டா, சோ அது நல்ல கேரக்டரா இருந்தா லீட் ரோல்ல நான் கண்டிப்பா பண்ணுவேன். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அது நல்ல கதை, நல்ல ஒரு அந்த கேரக்டருக்கு டெப்த் இருக்கு, விஷயமா இருக்கு, சீரியஸா அவங்க அந்த படத்தை பண்றாங்க, அந்த கதையை பண்றாங்கன்னா நான் இறங்கி கண்டிப்பா வேலை செய்வேன். ஆக்டிங்ல இல்லாட்டியும் கீழே டீம் ஒர்க் ஆச்சும் என்னால இருந்த அட்வைஸோ டீம் ஒர்க்கும் என்னால இயலும். என்னடா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா வளரணும், கீழே சினிமா வளரணும். எங்களோட டீம்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதால அதுல வழி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் ஃபுல்லா டிராவல் பண்ணதால சொல்றேன். 10 இயர்ஸ் ஜோதிச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம். இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப உங்கள்கிட்ட கேட்கலாம், துர்காடையும் கேட்கலாம். ஏன் இப்ப ஓரளவு யாழ்ப்பாணத்துல எல்லா வளமும் இருப்பதாக நாங்க அறிகிறோம். அது டெக்னிக்கலா இருக்கலாம், ஆர்ட்டா இருக்கலாம், அல்லது நடிகைகள் எல்லாமே வளர்ந்து விட்டது. ஏன் இந்த வணிக ரீதியாக யாழ்ப்பாண திரைப்படம் வெற்றி அளிக்குது இல்ல, அல்லது என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? வணிக ரீதியா வெற்றி அளிக்குது இல்லைன்றா ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப தென்னிந்திய சினிமால இருந்து வர படங்களையே எங்களோட ஆட்கள் வந்து அதிகமா போய் விரும்பி பாக்குறது. இப்ப மேக்சிமம் பாக்குறோம்னா விஜய், அஜித், ரஜினி, கமல் அவங்களோட மாதிரி படங்கள் தான் மேக்சிமம் எங்களோட ஆட்கள் போய் தியேட்டர்லயே பாக்குறாங்க. மிச்ச வர குறைஞ்சபட்சமான நடிகர்கள் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கணும், அவைகளோட படத்தையே போய் பார்க்கல. அவைகள் 100 வருஷம் தாண்டின சினிமா. ஆனா எங்கட எடுக்கிற படங்களை குறிப்பிட்ட வட்டாரம் வந்து பாக்குது. அது வந்து எங்கட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் எங்கட ஈழ சினிமால இருக்கிற ஆர்வம் உள்ள சில பேர் தான். இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணா ஒரே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். அது என்ன விஷயம்னா, எங்கட ஆடியன்ஸுக்கு தியேட்டர்ல வந்து சினிமாவை பாக்குறதுன்றது சரியான ரேரான விஷயம். அவைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லை. அவையில நான் தூண்டணும். அந்த ரீதியில எங்களோட வணிகம் வந்து பாதிக்கப்படுது. இப்ப கொழும்பு சைட்ல, யாழ்ப்பாண சைட்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. நிறைய பேர் வந்து பாக்குறாங்க படம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்த சில தமிழ் மாவட்டங்கள்ல தான் நீங்க சொல்ற பிரச்சனைகள் இருக்க ஒழிய, யாழ்ப்பாணம் கொழும்பு சைட்ல எல்லாம் ஆக்கள் வந்து பாக்குறீங்கன்னா வணிக ரீதியா. மத்தது இன்னொரு விஷயம், எங்களுக்கு சினிமாவை பாக்குறதுக்கு அதிகமா இருக்கிற ஆக்கள் வந்து டயஸ்போரா, எங்களோட வெளிநாட்டுல இருக்கிறார்கள். வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. வெளிநாட்டுலதான் எங்களோட படம் அதிகமா ஓடுது, பாக்குறாங்க நிறைய பேர். ஈவன் மணலே உங்களுக்கு தெரியும் எத்தனை நாட்டுல அது பெஸ்டிவல் ரவுண்ட்ல ஓடுனது. அண்ட் அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்ப ரீசெண்டா நிறைய படங்கள் வந்தது. புத்தி கட்ட மனிதருக்கு பிறகு டாக்டிக் தோசன்னு சொல்லி ஒரு அண்ணா என் ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணியிருந்தவங்க. அந்த படம் இப்போ ஈழவாணியில இப்ப நிறைய படங்கள் எங்களோட சினிமால இருக்கிற டைரக்டர்ஸ் நிறைய படங்கள் வருது, போய் தியேட்டர்ஸ்ல பாக்குறாங்க. டயஸ்போரால நிறைய பேர், வெளிநாட்டுல நிறைய பேர் பாக்குறாங்க படத்தை. உள்ளூர்ல இருக்கிறார்கள் தான். ஆனா வணிக ரீதியா கொஞ்சம் பிசினஸ் வருது. ஸ்ரீலங்காக்குள்ள இருந்தா எங்களோட ஆக்கள் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிறது என்ன, அதுக்கு அந்த அளவுக்கு நாங்க கமர்ஷியல் அட்டெம்ப்டும் பண்ணணும். இனி வரும் காலத்துல அது வரும், கண்டிப்பா வரும் நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக. இப்ப துர்கா, நீங்கள் உங்களுடைய பாதை எப்படி போறது? நடிகையாகவா, அல்லது வானொலியோடு நிற்க போறீங்களா, அல்லது நடிப்பு சைட்ல போறீங்களா, அல்லது இரண்டையும் சேர்த்து கொண்டு போவீங்களா? எனக்கு அறிவிப்பு தான் மிகவும் பிடிச்சது. அது சின்ன வயசுல இருந்தே என்ன கனவு, நான் ஒரு அறிவிப்பாளர் ஆகணும்னு சொல்லி. அதனால வந்து இதுவரைக்கும் எவ்வளவோ சைட் வந்து டைம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனா படிச்சு கொண்டும் அந்த அறிவிப்பு துறையை விடக்கூடாதுன்ற ஒரு ரீசன்ல வந்து நான் அதை செய்துட்டு இருக்கிறேன். அதே போல வந்து ஆக்டிங் தான் ஃபுல்லா அப்படின்னு இல்லை. எனக்கு டைம் கிடைக்க ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எந்த சேஃப்டியையும் பார்த்து கொண்டு எல்லா டிரெக்ஷன்லயும் போய் வந்து என்னால ஆக்ட் பண்ணிடலாம இருக்கு. அதை விட ஃபேமிலியிலயும் வந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரச்சனையும் இருக்குது. நான் ஆக்டிங் சைட் போறது, அது ஒரு சைடும் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கொண்டு எனக்கு வந்து கூடுதலா அறிவிப்புத்துறை சார்ந்ததுதான் விருப்பம். அறிவிப்பு சார்ந்த விருப்பம். சரி, நீங்கள் அறிவிப்பு துறையிலே தான் முற்றுமுழுதாக வேலை செய்கிறீர்களா, அல்லது வேறு இன்னொரு பணியை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா?
நான் வந்து படிச்சது வந்து ராமாயண் தியேட்டர் வந்து அப்ப நான் படிச்ச இத வந்து மற்றவர்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும்ன்றது வந்து எனக்கு அதுவும் விருப்பம். அதால வந்து இத பார்ட் டைமா அறிவிப்பு செய்து கொண்டு டீச் பண்ணி கொண்டு இருக்கேன். டெம்பரரியா தான் இப்போதைக்கு இது ஆசிரியர் திருக்கேஸ்வரன் கௌரியம்பாள் தமிழ் மகா வித்தியாலயத்துல வந்து டெம்பரரியா நாடகம் அரங்கேறும் கற்பித்து கொடுத்து கொண்டு கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இருக்கிறேன். நல்ல ஒரு விடயம். அப்ப அதோட வானொலி எத்தோடு ஒரு திரைப்படத்தோடும் உங்களை கால் பதித்திருக்கிறீர்கள். அப்படித்தானே? அஹ் ஆமாம். நல்ல ஒரு விடயம். இப்ப ஒரு நீண்ட கால நோக்கண்டா என்ன செய்ய போறீர்கள்? அதாவது திரைப்படத்தோடும் கூடுதலாக இணைவீர்களா? அதாவது இனி திரைப்படங்கள் வந்தால் இப்ப 3 திரைப்படம் நடித்திட்டீர்கள். இனி தொடர்ச்சியாக திரைப்படங்கள் வந்தால் இந்த மணல் திரைப்படத்துக்கு பின்னர் துர்கா என்றால் யார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே 2 படம் நடித்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக திரைப்படங்கள் நடிப்பீர்களா? அல்லது திரைப்படத்தை பார்த்து அல்லது கதையை பார்த்து தான் நடிப்பீர்களா? கதை பார்த்து தான் நடிப்பேன். நான் வந்து தொடர்ச்சியா அதுக்குள்ள போகணும்ன்றது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது கூட எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகல. போகணும்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸுக்கு பிறகு தான் ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள அந்த என்னால வந்து இந்த அடுத்ததான் நடிச்ச சேறு படம் கூடி அது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு ஷார்ட் பிலிம். அப்ப நான் ஆக்ட் பண்றதால வந்து ஒரு விழிப்புணர்வா போய் சேருது. மற்றவர்களுக்கு வந்து என்னாலான ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடா போய் சேருது அப்படின்ற ஒரு தோட்டம் அந்த பிலிமுக்கு போனேன். முதல் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன். பிறகு அம்மாக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த கதை வந்து எங்களோட சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் நடிக்கிறதால வந்து என்ன இப்படியான ஒரு இதுக்கு வந்து அந்த எங்களோட மாணவர்கள் போகமாட்டார்கள் அப்படின்ற ஒரு தோட்டம் தான் அந்த பிலிம் செய்ய போனேன். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதை வந்து நான் அவாய்ட் பண்ணேன். அது டைம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்த பிலிம் ஓகே, அந்த கதையும் ஓகேயான கதை என்றாப்ப அதையும் அக்செப்ட் பண்ணி அந்த பிலிம் செய்து கொடுத்தேன். என்ன டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்குறேன். ஆனா எனக்கு வந்து அதே மாதிரி கதைகள் வந்தா என்னால செய்யக்கூடிய மாதிரி இருந்தா டைம் கிடைச்சா கட்டாயம் ஆக்டிங் சைட் செய்வேன். அறிவிப்பு துறை தான் எனக்கு பிடிச்சது. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக. அருமையிலும். அதாவது 3வது திரைப்படம் என்னன்னு சொல்றீங்க? என்ன சேறு? அடுத்த மற்ற திரைப்படத்துக்கு என்ன பேர்? அடுத்த திரைப்படத்துக்கு வந்து இன்னும் பேர் குறிப்பிடப்படையில. அதுவும் குறுந்திரைப்படமா? முழு நீள திரைப்படமா? முழு நீள திரைப்படம் அடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து குறுந்திரைப்படம். அதுக்கு பிறகு ஒரு குறுந்திரைப்படத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓகே பண்ணியிருக்கிறேன். அதாவது மணல் திரைப்படத்துக்கு பின்னர் நீங்கள் மிகவும் கால் ஷீட் கொடுக்கிறது கஷ்டமான ஒரு நாயகியா மாறிவிட்டீர்கள். அப்படியா? இருக்கலாம். அப்படித்தானே? நான் நினைக்கிறேன் இயக்குனர் விசா அவர்கள் மிகவும் அருமையான இளம் 2 பேரை தெரிவு செய்திருக்கிறார். அது வரணும், அதாவது லிங்கேஸ்வரனும் துர்கா என்பது மிகையாகாது. விசாவினுடைய திறமை என்ன சொல்ல வேண்டும். ஆட்களை தெரிவு செய்து நடிக்க வைப்பதில் அவர் ஏற்கனவே ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர். அதற்கு அப்பாலே நடிப்பு துறையோடு பயணித்து அது சம்பந்தமான பட்டறிவை கொண்டவர். அது ஒரு முக்கியமான விடயம். சரி, இப்ப வானொலி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வானொலி நிகழ்ச்சி வந்து என்னது? அறிவிப்போடு ஆட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? இணையத்தினூடாக அல்லது பாடல்களோடு அல்லது செவ்வை காண்பதோடு போவீர்களா? எப்படியான நிகழ்ச்சியை படைக்கிறீர்கள்? நான் வந்து இதுவரைக்கும் எல்லா எங்கட எஃப்எம்ல போற எல்லா ப்ரோக்ராமுமே நான் மாறி மாறி செய்திருக்கிறேன். இப்ப வந்து செய்து கொண்டிருக்கிறது மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் மாதிரி. காலையில மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். அதுக்கு முதல் வந்து நேர்காணல் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய செய்திருக்கிறேன். அப்ப நீங்கள் என்னையே நேர்காண வேண்டிய நீங்கள் இன்னைக்கு நான் உங்களை நேர்காணல் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது. இணையத்தினுடைய தடங்கள் வந்தாலும் இப்பொழுது சரியாக பேசுகிறீர்கள், சரியாக கிடைக்கிறது. நான் நினைக்கிறேன் இணையத்தினுடைய பிரச்சனை காரணமாகத்தான் இந்த எக்கோவிங் எல்லாம் வந்திருக்கிறது. இப்பொழுது சரியாக இருக்கின்றது. நிச்சயமாக. நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு தவறுதல் காரணமாக நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய பயிற்சி, அதாவது இயந்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்னு பார்த்தா அது இல்லை. இணையத்தினுடைய வீரியம் காரணமாகத்தான் அந்த எக்கோவிங் வந்திருக்கிறேன் நினைக்கின்றேன். அப்ப பேட்டிகள் காண்கின்ற பொழுது எப்படியான நாட்களை எல்லாம் எடுப்பீர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு? அதாவது உலகத்தின் பல மூலையிலிருந்து எடுப்பீர்களா அல்லது இலங்கையில மட்டும்தான் எடுக்கிறீர்களா? இல்ல, உலகத்தில இருந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா இடங்கள்லயும் இருந்து இப்ப இவங்கதான் எல்லாரையும் வந்து இப்ப
படிச்சு கொண்டிருக்கிறார்கள், இப்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க டிரெக்டர் செலக்ட் பண்ணி வாரதுகளை வந்து நான் நேர்காணல் செய்து கொடுப்பேன். ஆஹா, ஆஹா. சரி. இப்ப இது வந்து எத்தனை நாள் நிகழ்ச்சிகள் நீங்க படைக்கிறீர்கள்? இப்ப தற்சமயம் வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் செய்யறேன் நான். ஸ்கூல் ஆஹா. போற நாடி சாட்டர்டே சண்டே. ஸ்கூல் இப்ப 5 மணிக்கு துவங்கினா, காலை 5 மணிக்கு துவங்கினா எத்தனை மணிக்கு முடியும் உங்களுடைய நிகழ்ச்சி? 10 மணி மட்டும் செய்வீர்களா? அல்லது 2 மணி நேரத்துல முடிவடையுமா? 1 hour ப்ரோக்ராம் தான் இது மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். நல்ல ஒரு விடயம். அதாவது திரைப்படத்தோடும் இருக்கிறீர்கள், அறிவிப்பு துறையோடும் இருக்கிறீர்கள். ஏதாவது டிராமா அண்ட் தியேட்டர்ன்னு சொன்னீர்கள். நாடகம், அரங்கிலும் படித்திருக்கிறீர்கள். ஆகவே ஏதாவது பயிற்சிகள் அல்லது பட்டறைகளுக்கு சென்று வந்தீர்களா? ஊடகவியலாளர் அல்லது அல்லது அப்படியான கற்கை ஏதாவது பயின்றீர்களா? அல்லது எப்படி இந்த துறைக்கு வந்தீர்கள்? வானொலி துறைக்கு? வானொலி துறைக்கு வந்து நான் எந்த ஒரு பயிற்சி பற்றியோ அல்லது ட்ரைனிங்கோ எதுக்குமே நான் போனதில்ல. எல்லாமே நான் கேட்டது எஃப்எம் டெய்லி கேட்பேன் படிக்கும்போது. ப்ரோக்ராம் கேட்டுட்டு நானே செய்து பார்ப்பேன். ரெக்கார்டிங் பண்ணி பார்ப்பேன். நான் கதைக்கிறது அப்படின்னு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த குரலும் ஒரு நாளைக்கு எஃப்எம்ல கேளாதா அப்படி என்று சொல்லி நிறைய நாள் அதுக்காக அந்த வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கிறேன். ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டேன். முதலாவதாவே வந்தோடனே எதிர்பார்க்காத ஒரு டைம் தான் கிடைச்சுன்னா இப்படி ஒரு கவிதை ஷோ இருக்கு. ஆனா அந்த மிட் நைட்ஸ் ப்ரோக்ராம் தான் முதலாவது எனக்கு கிடைச்ச ஷோ. அந்த ப்ரோக்ராம் வந்து தங்கி நின்றுதான் செய்யணும், உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சினேன். நான் எதையுமே யோசிக்கல, நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனேயே. அதுக்கு ஓகே பண்ணிட்டேன். ஆனா அம்மாக்களிடையே யார்கிட்டயுமே கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. கேட்டோன்னு செய்வேன், நீங்க எப்ப வரணும்னு சொல்லுங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துதான் அம்மாட்ட சொன்னேன், நம்ம அப்படி ஒரு ப்ரோக்ராம் கேட்கினேன், எனக்கு போக சரியான விருப்பம். ஆனா நீங்க இதை மாட்டேன்னு சொல்லாம இந்த இதுக்கு விட்டுருங்க, இந்த எய்மே இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அம்மா அப்பாவும் அந்த இடம் எல்லாம் வந்து பார்த்து எனக்கு ஓகேயா சேஃப்டியான இடமா அப்படின்னு எல்லாம் பார்த்து சரி என்று சொல்லி என்ன அந்த எஃப்எம்ல முதலாவது தமிழருவி ரேடியோ முல்லைத்தீவுல தான் அந்த எஃப்எம் இருந்தது. தமிழருவி தான் என்ன முதலாவது ஷோ. அப்ப எனக்கு வந்து அங்க வந்தும் பயிற்சி எதுவுமே சொல்லித்தர இல்ல. என் ஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் செய்யக்குள்ள அண்ணா சொன்னார், நீங்க பாருங்க துர்கா, உங்களால செய்யணும்னா நீங்க 3 டேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 நாள் இருந்து ஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் செய்ய அந்த செட்டிங்களை பார்த்தேன். பார்த்துட்டு முதலாவதா ஷோ செய்யக்கியே எல்லாருமே கேட்கிறாங்க, முதலாவது பேக் கவுண்ட் பண்ணி கதைக்கிறேன். ஆனா நான் அவ்வளவு டென்ஷன் பட்டு பயப்பட்ட எதுவுமே செய்யல. கேட்டுட்டு ப்ரோக்ராம் கேட்டு சொல்லிட்டேன், நல்லா இருக்கு துர்கா, நாங்க இவ்வளவுக்கு நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல, நல்லா இருக்கு தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ணினாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அந்த அறிவிப்பு பயணம். நிச்சயமாக. அருமையிலும் அருமை. பாராட்டுக்கள் துர்கா. இப்படி ஒரு பெண் என்ன சொல்லுது, பயப்படாமல் துணிச்சலாக இந்த வானொலியோடும் திரைப்படத்தோடும் பயணிப்பது என்பது வந்து மிகவும் இலகுவான காரியம் இல்லை. பெற்றோருடைய உதவியும் இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் அது உங்களுடைய திறமை உங்களோட மறைந்து வெளியில் வந்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் பிரபல்யமாக இருக்கிறீர்கள் இப்பொழுது. வானொலியூடாகவும் உங்களுடைய திரைப்படத்துறையினூடாகவும் தொடர்ந்து பயணியுங்கள். நிச்சயமா. எனக்கு வந்து இப்ப ஒரு துறையில தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா துறையிலையும் வந்து அனுபவங்களை பெறணும். எல்லா துறையிலையுமே நான் பயணித்திருக்கணும் அப்படின்றது வந்து எனக்குள்ள இருக்குது. ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், கலை நிகழ்வுகளாக இருக்கட்டும், எதெண்டாலுமே வந்து நான் பின்னுக்கு நிக்க மாட்டேன், முன்னுக்கு போய் என்னால் செய்யணும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோட செய்திருக்கிறேன் நிறைய விஷயங்கள். நிச்சயமாக. நல்லது துர்கா. நான் நினைக்கின்றேன் வரன் இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார். பல சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கலைப்பயணம் மென்மேலும் வளர வேண்டும். நான் நினைக்கின்றேன் என்னுடைய ஆசையை உங்களுக்கு ஒரு தென்னிந்திய சினிமாவில் கூட நீங்கள் நடிக்க வேண்டும். அத்தோடு வானொலியிலும் பல திறமைகளை வெளிக்கொணர்ந்து பல அரிய பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் படைக்க வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் துர்கா. இந்த ஒரு அழகான சிறப்பான ஒரு தருணத்தை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஏடிபிசி வானொலிக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்வதோட உங்களுக்கும் எங்கள் 2 பேரையுமே நிறைய சிரமங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவும் நிறைய சிரமங்கள் மத்தியில வந்து இதுல இணைந்து கொண்டிருந்தோம்.
இந்த நேரத்தை வந்து எங்கள் இருவரையுமே இணைத்ததுக்கு இருவர் சார்பாகவும் எங்களுடைய திரைப்பட குழு சார்பாகவும் இந்த நேரம் விஷா சாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறுவேன். அவங்களோட சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு, இந்த வானொலியில வந்து இந்த நேர்காணல்ல இதுன்றதுக்கும் என் பெற்றோர் தான் அவங்க உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை ஏடிபிசி வானொலிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேர். அப்படிங்களே இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார்கள் மணல் திரைப்படத்தினுடைய நாயகன் லிங்கேஸ்வரன் மற்றும் நாயகி துர்கா அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.